சும்மா கெத்தா ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்கிற இந்த பெண் தாங்க தஞ்சை தரணியில புல்லட் மெக்கானிக்கா கலக்கிட்டு வராங்க. இவங்களோட பேரு வித்யா. நமக்கெல்லாம் ஹார்ட் பீட் லப்டப்னு அடிக்குதுன்னா இவங்களுக்கு அது புல்லட்டோட சைலன்சர் பீட் மாதிரி தான் அடிக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வித்யாவுக்கும் புல்லட்டுக்கும் எக்கச்சக்கமான பாண்டிங் இருந்திருக்கு. டிவி ஸ்பீட்டை தவிர எல்லா வண்டியும் பார்ப்பேன். புல்லட் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. மற்றபடி எல்லாத்தையும் ஹீரோ ஹோண்டா, ஸ்ப்ளெண்டரு, ஹோண்டா கம்பெனி, பல்சர், பஜாஜ், அது எல்லா வண்டியுமே பார்ப்பேன். சின்ன வயசுல தன்னோட அப்பா கையாலேயே புல்லட் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இன்ஸ்பயர் ஆன வித்யா அப்பாவோட இறப்புக்கு பிறகு புல்லட் மெக்கானிக்காவே மாறிட்டதா சொல்றாங்க. அது அப்பா கிக்கர்லேயே கையிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிக்கரை ஓல்டு மாடல் புல்லட்டை அதை பார்த்து ஆர்வம் பார்த்து அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணது தான். புல்லட் மட்டும் தான் வேலை பார்க்க தெரியும். அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஷாப்பில் போய் 6 மாதம் வேலை பார்த்து அதில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷாப் வச்சது. பொதுவாக பெண்கள்னா ஸ்கூட்டி, டியோ மாதிரி சின்ன சின்ன பைக்கை தானே ஓட்டுவாங்க. ஆனா நீங்க இப்படி புல்லட் ஓட்டுறதுக்கு உங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கலையான்னு கேட்டோம். அட போங்க, அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லாருமே வாயில வந்தபடி பேசிட்டாங்கன்னு ரொம்பவே கூலா சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைக்கு செட் ஆகாது, சமூகம் ஒத்துக்காது, மேரேஜ் ஆகாது, நிறைய ரிஸ்க் இருக்கு, அதனால வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட விருப்பத்தை சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. புல்லட் பைக்கை ஸ்டாண்டு ஓட்ட நிறுத்தவே உடல்ல அதிகமான சக்தி இருக்கணும். ஆனா நீங்க லேடி மெக்கானிக்கா மாறினதும் கஸ்டமர்ஸ் தயங்காம நம்பி வந்தாங்களான்ற கேள்வியை முன் வச்சோம். ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை கொடுக்கவே பயந்தாங்க. பொம்பளை பிள்ளை கரெக்டாக வேலை பார்க்குமா பார்க்காதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பேச்சை அப்படியே மாறிடுச்சு. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போனோம்னா வேலை நீட்டாக இருக்கும்னு சொல்லி வண்டியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யா கிட்ட எப்படிப்பட்ட புல்லட்டை சர்வீஸுக்கு கொடுத்தாலோ அது இவங்க கை பட்டதுமே ஜல்லிக்கட்டு காளை மாதிரி துள்ளி குதிச்சு ஓடும்னு பல கஸ்டமர்கள் பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் இந்த கம்ப்ளைண்ட் எத்தனையோ ஒர்க் ஷாப்பில் பண்ண சரி வரல அப்படின்னு கொடுக்கும்போது அதை நான் சரி பண்ணி அவங்க ஓட்டி பார்த்துட்டு அவங்க அந்த மூஞ்சில் இருக்க அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போதே அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வர வைக்கிறதுக்குன்னே விருப்பமாக வேலை பார்க்குறது. காலேஜ் முடிச்சதும் பல MNCல இருந்து கூட வித்யாவுக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் விட தன்னோட சொந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கறது தான் மன நிறைவை கொடுக்கறதா சொல்றாங்க. அதில் மன ஈர்ப்பு போல அதில் படித்ததுக்காக போன 1 மாதம் இல்லை மனசு ஒப்பலை, அதனால் இந்த ஒர்க் ஷாப்கே வந்தாச்சு. சரி, முடிவா இந்த நாட்டுக்கும் உங்களை மாதிரியே சாதிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டோம். யார் என்ன சொல்லுவாங்கிறதெல்லாம் இது பண்ணாமல் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்த்தாலே போதும், நல்லா இருக்கலாம். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்த்தோம்னாலே போதும். ஆரம்பத்துல நம்மளோட லட்சியத்துக்கு எதிராக எக்கச்சக்கமான எதிர்ப்பு கிளம்பினாலும் நம்ம வழியில சரியாவும் தெளிவாவும் பயணிச்சோம்னா ஒரு நாள் இந்த உலகமே நம்மளை வாழ்த்தும் என்றதற்கு வித்யாவும் ஒரு உதாரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.